அனைத்து ஆடியோ டெக்னீஷியனும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் போர்டு சரவணன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பு ப்ளஸ் பிடி இந்த போர்டு என்ன அப்படி ஸ்பெஷல்னு கூட நிறையா பேர் நினைக்கலாம். இதில் ஸ்பெஷலு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த போர்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த போர்டை நம்ம போடும்போது இது எப்படி பார்த்தாங்கன்னா, எனக்கு ஃபோன் பண்ணிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா பிடியில் பேஸ் வச்சா சப்பில் ஏறுதுண்ணா, தப்பாக வேலை செய்யுது அப்படின்னு. எங்கள் மாடலே தாங்க அப்படின்னு. அப்புறம் நிறைய பேர் என்னன்னாங்க, ஆனால் இது டைரெக்டாக சப்பு வர மாதிரி வேணும் எனக்கு, பிடியில் உள்ளே பூந்து வரக்கூடாதுண்ணா அப்படின்லாம் நிறையா பேர் ஆல்ட்ரு கேட்பாங்க. அவங்களுக்கும் சொல்லுவேன். அது என்ன ஆகிடுச்சு, அது கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த போர்டே வந்து ஒரு சில பேர் மட்டும் அது பிடிச்சிருக்குன்னு ஒரு சில பேர் மட்டும் வாங்க ஆரம்பித்தாங்க. சரி, அந்த போர்டை நம்ம நிறுத்திடலாமா அப்படின்னு ஐடியா பண்ணேன். அப்புறம் பார்த்தா மறுபடியும் அந்த போர்டு வந்து ஒரு வேகம் எடுத்து அது பாட்டுக்கு போய்கிட்டே இருந்துச்சு. நீரோடை மாதிரி அது பாட்டுக்கு ஸ்பீடும் இல்லை, ஸ்லோவும் இல்லை. அந்த போர்டு பாட்டுக்கு நிறைய பேர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாதுண்ணா. அப்புறம் சரி, இந்த போர்டை வந்து எனக்கு ஒரு கடைக்காரர் சொன்னார், சார் இந்த போர்டு ஆல்ட்ரேஷன் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா பரவாயில்ல, ஆனால் போர்டு நல்லா இருக்குங்க சார், ஆனால் வந்து சப்புக்கு ஒரு சிலர் சப்பு டைரெக்டாக இதில் இருந்தால் நல்லா இருக்கும்லாம் சொல்கிறாங்க சார், பிடிக்கு போகாமல் வந்தால் நல்லா இருக்கும்லாம் சொல்கிறாங்க சார் அப்படின்னாங்க. இது எப்படி நான் கரெக்ட் பண்ணுறது? அதாவது ரஜினி ரசிகருக்கும் படம் பிடிச்ச மாதிரி இருக்கணும், கமல் ரசிகருக்கும் படம் பிடிச்ச மாதிரி இருக்கணுன்ற மாதிரி இந்த போர்டு. இது 2 பேரையும் எப்படி இது சமம் பண்ணுறது அப்படின்னு தெரில. ப்ளஸ்ஸு நான் கஸ்டமரையும் யோசிக்கிறேன். இப்போ அதனால் என்ன பண்ணோன்னா, நம்ம அதுக்கு ஒரு செலக்டர் கொடுப்போம். எப்படி அப்படின்னா, ஒரு புஷ் சுவிட்சு கொடுத்து இல்லை ஒரு டேக்கோல் 3 பின் சுவிட்சில் போட்டுக்கிட்டா, இப்போ அதில் வந்து ஒரு கீழே தள்ளி விட்டா பிடியில் பேஸ் வச்சா சப்பில் ஏறுற மாதிரியும், கம்மி பண்ணால் கம்மியாக வர மாதிரியும், டைரெக்டாக எப்போவும் சப்பு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியும் டைரெக்டாக அதுக்கு ஒரு சுவிட்ச் வச்சுட்டா கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரிங்க இந்த பாட்டு போட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னோடய போர்டு வாங்குகிற கஸ்டமர் அவங்களோட கஸ்டமர் சொல்லணுன்னு எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை. அது இல்லாமல் இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த ப்ரோலாஜிக்கு இந்த ப்ரைம் போர்டு ஒரு 2-3 ப்ரோலாஜி போர்டெலாம் 1-2-3 அதாவது பேஸு 1-2-3 பேஸ் 1-1-2-3 அப்படின்னு கொடுத்துருப்போம். எல்லாமே 4மே அதெல்லாம் ஒரே பக்கம் கொடுத்துருப்போம். ஒரு சில போர்டில் தவிர்க்க முடியாமல் அந்த போர்டு மாடலுக்காகவும் அந்த போர்டு லுக்குக்காகவும் இல்லை போர்டை வந்து சின்னதாக பண்ணுன்றதுக்காகவும் அதை வந்து ஆப்போசிட்டாக திருப்பி போட்டுலாம் பண்ணியிருப்போம். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் இந்த போர்டில் வந்து அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே பாருங்கள், பேஸு ட்ரிபிள்லாம் போட்டிருக்கிற இடத்துல 1-2-3ன்னு போட்டிருக்கோம். இதெல்லாம் சரி பண்ணி நம்ம இந்த போர்டை விடணும் அப்படின்ட்டு தான் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. சரி, இந்த போர்டெலாம் வாங்கி முடியிட்டோம், அதுக்கப்புறமேல் இந்த போர்டை போட்டுக்கலாம். காரணம் என்னென்னா, இப்போ கடையில் வாங்கி வச்ச பின்னாடி அப்புறம் இந்த போர்டு ஆல்ரெடி என்கிட்ட இருக்குங்க, இதில் வந்து அந்த செலக்டர் இல்லைன்னா அது கடைக்காரங்க கிட்ட நின்றுடும் அப்படின்றதுனால கொஞ்சம் நாள் அப்படியே நான் ஸ்லோ பண்ணிட்டேன் அந்த போர்டை. அப்புறம் அதேமாதிரி அந்த ப்ரீசெட்லாம் ஒரே இடத்துல இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே 2 ப்ரீசெட்டு, அங்கே ஒரு ப்ரீசெட்டு அப்படி இருந்துச்சு. அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி, ஏன்னா நான் ஒரு டெக்னீஷியனாக இருக்கும்போது எனக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை தான் நான், ஏன்னா இப்போ நீங்களும் டெக்னீஷியன், போர்டு வாங்கி போடுற நீங்கள் டெக்னீஷியன் ரொம்ப வருஷம் பழகின டெக்னீஷியன் இல்லை புதுசாக வேலை கற்றுக்கிறவங்களுக்கு கூட அது பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். என்னோடய யோசனையே அதுதான்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இதெல்லாம் 1-2-3 எல்லாம் இப்படி கொண்டு வந்தேன். ஏன்னா அந்த ஒயரு மாற்றி அடிச்சிருவோம். 1-2-3 ஒரு பேஸ் வந்து 1-2-3, ட்ரிபிள் வந்து 1-2-3. ஆனால் இப்போ அடுத்த சேனல் லெஃப்ட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டோம், ரைட்டு இன்னொரு மாதிரி கொடுக்கும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா 3-2-1 3-2-1ன்னு இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு செட்டு செய்கிற அவசரத்தில் மாட்டிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒயரை அழகாக சால்ட் அடிச்சிருப்போம் ஃபஸ்ட் டைம் சால்ட் அடிக்கும்போது. அதை மறுபடியும் அந்த கண்ட்ரோலில் போர்டை கழட்டுறதுக்கு சலுப்பு போட்டுக்கிட்டு அந்த கண்ட்ரோல்லேருந்து மாற்றி இந்த பக்கம் அடிப்போம் பாருங்கள். அந்த பின்னில் இருக்கிற ஒயர்லாம் பார்த்திங்கன்னா எதை இந்த நம்ம க்ளீன் பண்ணுற ப்ரெஷ்ஷு, இந்த சுண்ணாம்பு அடிக்கிற ப்ரெஷ்ஷு ரொம்ப வாட்டி யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் விரிஞ்சிக்கிட்டு நிற்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி அந்த கம்பி விரிஞ்சிட்டு நின்னால் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. இப்போ ஒரு கலர் வச்சு நம்ம கணக்கு வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கலர் கரெக்டாக அங்கே உட்காரணும் அப்படின்றதுனால தான் அந்த போர்டை நான் ஆல்ட்ரு பண்ணிட்டேன். அதேமாதிரி இந்த போர்டு வந்து நிறையா பேர் இந்த கான்செப்டில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இது என்னோடய கான்செப்டு என்னென்னா, நான் வந்து அக்காயின்னு ஒரு செட்டில் நிறையா பேருக்கு பழைய டெக்னீஷியனுங்களுக்கெல்லாம் தெரியும். அக்காயின்னு ஒரு செட்டு வரும் 2.1.
அப்போ வந்து இந்த ஹோம் தியேட்டரு வந்த புதுசு. அது வந்து நம்ம வந்து அந்த விசிடி பிளேயருக்கு வரும் அந்த ஆம்ப்பு 2.1. அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மாஸ்டர் வால்யூம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸு, ஒரு ட்ரிபிள், ஒரு சப் வால்யூம் மட்டும்தான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் ஏத்துனோம்னா லெஃப்ட் ரைட்லேயும் பேஸ் ஏறும், சப்புலேயும் பேஸ் ஏறும். அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக தான் இந்த போர்ட பண்ணும்போது, இது வந்து அந்த கம்பெனி செட்டு கேட்டவங்களுக்கு அது தெரியும், டெக்னீஷியனுக்கு தெரியும். இப்போ புதுசா வேலை கத்துக்கிறவங்களுக்கு இது என்னன்னே தெரியாம அது நம்மளுக்கு ஃபோன் அடிச்சு, "அண்ணே தப்பா வேலை செய்யுதுண்ணே அந்த போர்டு. பேஸ் ட்ரிபிள் மிக்சிங் ஆகுது" அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்ல அத பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது என்ன பண்ணியிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற இந்த ஐசி வந்து கெயின் ஆயி, இங்க வந்து மோனோவா நிக்கும் இந்த ஃபர்ஸ்ட் பின்ல. அதே மாரி இந்த பக்கம் இருக்கிறது இந்த இந்த பிடி இந்த பிடி இருக்கு பாருங்க. பிடி இது கெயின் ஆயி இந்தாண்ட வந்து நிக்கும் இந்த பின்ல. சென்டர் பின் வந்து சப்புக்கு போறது. அப்படி நான் குடுத்துருக்கிறேன். அதே மாரி நான் ஏன் இத வந்து ஒரு ஆர்எம்சி பின் வச்சே பண்ணிட்டேன் அப்புட்ன்னா, இத வந்து பிடில நம்ம குடுக்கும்போது, வ நீங்க வந்து ஒரு சிலர் கேட்கலாம். "அண்ணா நான் என்ன ரெசிஸ்டன்ஸ் போட்டோம்? என்ன வேல்யூ போட்டோம்? ஆனா நான் இந்த வேல்யூ போட்டா எனக்கு சூட்டபிள் ஆவல." அப்படி இப்படின்னுவாங்க. அது 2மே இப்ப ஒரு லெஃப்ட் ரைட்டோடைய ஐசிலேருந்து கெயின் ஆனது. அதுவும் ஒரு ஒரு அந்த சுவிட்ச மாத்தும்போது தெரியவே கூடாது. அந்த பேலன்ஸ்டு ஆவறது. ஏன்னா இது குறைவா, அது அதிகமா அதில வைக்கும்போது அப்படின்னாலும் கஸ்டமரு அது ஒரு டவுட்டா கேட்பாங்க. அந்த ஒரு காரணம்லாம் யோசிச்சு இந்த போர்ட வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன். இந்த ஆர்எம்சி பின்ல ஒயர் நீங்க சால்டர் அடிச்சிட்டாலும் சரி, இல்ல ஒயர் வந்து இது கூடயே வரும். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இது வந்து திங்கள், செவ்வாய்ல தான் இந்த போர்டு வரும். இந்த போர்டு நான் கம்மியா தான் போட்டுக்கிறேன். ஒரு 50 போர்டு தான் போட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்க சொன்னது நெறைய பேர் என்னோட ஃபோன்ல தொடர்பு கொள்றவங்க, அவங்க நெறையா டைம் நம்மகிட்ட கேட்ட ஒரு இதில இருந்த ஒரு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த பாருங்க 1, 2, 3 எல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் சரி பண்ணி நான் பண்ணியிருக்கிறேன். இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு நீங்க தகவல சொல்லுங்க. இந்த மாரி நான் ஆல்டர் பண்ணது உங்களுக்கு புடிச்சிருக்கா? புடிக்கலையா? ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் அது நீங்க உங்க இடத்துல இருந்தா நான் எப்பவுமே போர்டு அசெம்பிள் பண்ணும்போது என் மைண்ட் பூரா எப்படி இருக்குன்னா, எனக்கு என்ன செட் ஆகும்? அத தான் நான் யோசிப்பேன். இப்ப இன்னைக்கு வசந்த் போர்டு இந்த அளவுக்கு எல்லாருமே பேசுறாங்க. எல்லா டெக்னீஷியன், பழைய டெக்னீஷியன்ல புதுசா வேலை கத்துக்கிட்டவங்க வாங்கி போடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன அவங்க நெனைக்கிறாங்க? ஏன்னா நானும் ஒரு ஒரு செட்டு செஞ்ச மெக்கானிக், ஒரு டெக்னீஷியன் தானே நானும். இத்தன வருஷமா நானும் தானே செட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப தான் நான் ஒரு 4 வருஷமா செட்டு செய்றதில்ல. இருந்தாலும் கூட நம்ம அதெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் நம்ம பண்றோமே. அதனால தான் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்ப நீங்க என்ன நெனைப்பீங்க அப்படின்றது தான் நான் நெனைப்பேன். அந்த மாரி நீங்க இப்படி ஒரு வேளை யோசனை பண்ணியிருப்பீங்களா? அதாவது நான் என்னோட கற்பனை. நீங்க இன்னும் கூட இதில நெறையா அ வேணும்னு உங்க தேவைகள் இருக்கும். நீங்க நெனைச்சது எல்லாமே என்னால சொல்லிட முடியாது. அதாவது எப்படிப்பா நான் நெனைக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுன்ற மாரி இந்த விருமாண்டியில கமலு நல்லம்னூர் பஞ்சாயத்துல ஒரு சீன்ல கேட்பாரு. அ அ ஒ "இப்ப எனக்கு எங்க அரிக்குதுன்னு சொல்லு பார்க்கலாம்" அப்படின்ட்டு. அந்த மாரி எத நெனச்சு கேள்வி கேட்டுறாதீங்க. அந்த மாதிரி என்னன்னா, இது ஒரு கற்பனை. ஒரு கஸ்டமர் இப்படி நெனைப்பாங்களா? ஒரு டெக்னீஷியனே இத எப்படி எப்படி யோசிப்பாங்க? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நான் பார்க்குறேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் என்னோட போர்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லா பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அது வந்து கஸ்டமருக்கு என்ன புடிக்கும்? என்ன தேவை? பாருங்க சரவுண்ட் போர்டு கூட இந்த பீட்டா சரவுண்ட்னு ஒரு போர்டு வந்து பண்ணேன். அது எத்தன பேர் வாங்கி போட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் கூட அந்த போர்ட வந்து இந்த சரவுண்டுனா நெறைய பேருக்கு இந்த ஒரு ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. என்னன்னா, ஒரு எக்கோவா பாடிட்டு இருக்கிறது தான் சரவுண்டுன்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஒரு ஒரு சிலர் என்ன ஆனா இது வந்து கொள 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 கொளன்னு சவுண்ட் வரணும். அது வந்து MP3 அ அந்த எம்பி கம்மியாவறதுனால அந்த கம்ப்ளைண்ட்டு. நீங்க MP3லயே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சேனல் சொல்றேன் உங்களுக்கு. அ மகாராஜா ஆடியோ லேப்ன்னு இருக்கும். நீங்க வேணா YouTubeல சர்ச் பண்ணி பாருங்க. அதில அந்த பாட்டெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க கேட்டு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 10 எம்பிக்கு மேல இருக்கும். அந்த பாட்டுல நீங்க செக் பண்ணி கேட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த கொளங்கொளம் சவுண்டே வராது. அதாவது அந்த பாட்டோடைய எம்பிய வந்து நம்ம கம்மி பண்ணாம அ கேட்டோம்னா, அது உங்களுக்கு அந்த கொளங்கொளம் சவுண்டு அதனால தான். யாரோட சரவுண்ட் போர்டா இருந்தாலும் உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு காரணம், போர்டு மேனுஃபேக்சர் கிடையாது. அது நானா இருந்தாலும், இல்ல மத்தவங்களா இருந்தாலும், அவங்க மேல நம்ம நான் அந்த மாரி நான் குறை சொல்ற ஆள் நான் கிடையாது. இருந்தாலும் இதுதான் அது. அது அது புரிதல் இல்ல. அதே மாரி இன்னொன்னு சரவுண்டுனா என்ன அப்படின்னா, திடீர்னு அதே வால்யூம் வந்து லோ ஆயி ஹை ஆவணும்.
அதுதான் சரவுண்டு. இருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு வந்து லைட்டாக எக்கோ மாதிரி பிடிக்குது அப்படின்றதுனால தான் அந்த போர்டை கொஞ்சம் வேறு மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் போட போகிறோம், நல்லா இல்லைனா ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த போர்டுக்கு மறுபடியும் அடுத்த முயற்சிக்கு நம்ம இறங்க போகிறோம். இதுதான் நம்ம நான் அடிக்கடி சொல்கிற ஒரு டைலாக் உங்களுக்கு தெரியும். நம்ம செஞ்ச போர்டு அத்தனையுமே ஹிட் ஆயிரணும்னு ஒன்றும் கிடையாது. நான் செஞ்ச போர்டு அத்தனையுமே உங்களுக்கும் பிடிச்சிருக்கணும்னு ஒன்றும் தலையெழுத்து ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தபடியாக நான் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிக்கலையா அந்த போர்டை நிறுத்திட்டு ஏன்னா ஒரு 50 போர்டு 20 போர்டு வேஸ்ட் ஆகும். அதை நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு நம்ம வேறு போர்டு செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இருந்தாலும் அந்த 50 போர்டு 20 போர்டு சாம்பிள் போடுறோம் பார்த்தீங்களா, அதை வாங்கி போட்டுட்டு நம்மளுக்காக காசை போட்டு அந்த விஷயங்களை இது வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். இருந்தாலும் அவங்க பக்கம் அந்த அந்த ஒரு போர்டு ஒரு அமௌண்ட்டு போட்டு வாங்குறாங்க. ஒரு ஒரு ரூ. 170 ரூ. 200 போட்டு வாங்குறாங்கன்னா கூட அந்த காசு அவங்களுக்கு லாஸ் தான். இருந்தாலும் கூட அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அந்த போர்டை வந்து ஒரு ஆசையாக வாங்கி போட்டு அதில் இருக்கிற குறைகளை சொல்லி என்னை இவ்வளோ தூரத்துக்கு என்னை வந்து ஒரு லிஃப்ட்டு மாதிரி எனக்கு இது நீங்கள் பண்ண விஷயங்கள் இல்லாமல். ஏன்னா இந்த 3IC பிடியாக இருக்கட்டும், 3IC சரவுண்டாக இருக்கட்டும், நிறையா டெக்னீஷியன் எனக்கு ஐடியா சொல்லியிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிடி வந்து பண்ணுங்கண்ணா, இந்த மாதிரி ஒரு பண்ணுங்கள், சரவுண்டு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா சொல்லிகிட்டே இருப்பீங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேலை தெரியுமா? அதெல்லாம் கிடையாது. இப்போ எனக்கு கூட எனக்கு இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த ஒரு ஆஃபார்ம் 4 ஆஃபார்ம் இருக்கிற ஐசி 2 ஆஃபார்ம் இருக்கிற ஐசி வச்சுக்கிட்டு இப்போ எத்தனை போர்டு நம்ம போட்டிருப்போம், ப்ரோலாஜிக் போர்டு எத்தனை போர்டு போட்டிருப்போம் நீங்களே பார்த்துருக்குறீங்க. இத்தனை போர்டு போட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த ஒரு ஐசியை வச்சுக்கிட்டே உருட்டுறோம். இதுவும் அதுவும் இது அதுன்னு. நான் மட்டும் இல்லை, மார்க்கெட்டே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஆஃபார்முக்குள்ளார கொண்டு வர்றது உங்களோட ஐடியா வந்து என் மைண்டில் ஏற்றிட்டு இது எப்படி செய்யலாம். அதே மாதிரி அந்த லோ வாய்ஸ் பிடி அந்த ஜாஸ் பிடின்னு போட்டேன். அந்த பிடி அப்படியே தான் இருக்குது. அந்த பிடியும் விரைவில் வந்துடும். அதே மாதிரி அந்த சரவுண்டு வந்து வேறு ஒரு டைப்பில் நான் பண்ணியிருக்கிறேன். 2D சரவுண்டுன்ட்டு ஒரு 20 நாள் 25 நாளில் அந்த போர்டு வரும். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த V10 பிக் ப்ரோவில் நிறையா பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் அந்த போர்டை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வீடியோ போடணுன்றதுக்காகவே அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி மைண்டில் ஏற்றி வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நான் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் சொல்லும்போது அது நல்லாயிருக்கும். அது ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தேன், பார்த்துருப்பீங்க. ரொம்ப இடைவேளைக்கு பிறகு விநாயகர் சதுர்த்தி அதுக்காக எந்த ஒரு செயலையும் செய்யும்போது பிள்ளையார் சுழி போட்டு துவங்கன்ற மாதிரி, அதனால் அது விநாயகர் சதுர்த்திக்கே துவங்கியாச்சு. இன்னும் கண்டினியூவாக நான் வீடியோ கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ணுவேன். நான் உங்களுக்கு அந்த போர்டெல்லாம் என் மைண்டில் இருக்குது. நான் இப்போ சொன்னோம்னா இந்த வீடியோ பதிவு இன்னும் லென்த்தாக போய்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் சொல்லித்தரேன் நண்பர்களே. அது என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும், என்ன பண்ணணும், அந்த இடத்துல என்ன ரெசன்ஸ் மாற்றணும், இல்லை லைனை வந்து மாற்றி அடித்தா எப்படி வேலை செய்யும், இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அடுத்த வீடியோவில். கண்டிப்பாக அடுத்த வீடியோ அதுவாக தான் இருக்கும். நீங்கள் இந்த போர்டெலாம் வாங்கி போட்டு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணவங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லி அதுக்கு நான் ரிப்ளை பண்ணல. வாட்ஸ்அப்பில் பண்ணவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணல. உங்களுக்கு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனால் தயவுசெய்து அதுக்காக என்னை மன்னிச்சிருங்க. என்னோடய சூழ்நிலை காரணமாக தான் அதெல்லாம் நான் செய்யலை. அது ரிப்ளை பண்ணல நான். அதனால் யாரும் என் மேலே வருத்தப்பட வேணாம். இனிமேல் நான் கண்டினியூவாக நான் உங்களுக்கு வீடியோ பதிவு நீங்கள் என்னென்ன கேட்குறீங்களோ நான் வாட்ஸ்அப்லேயோ இல்லை ரிப்ளையோ பண்ணலன்னு தயவுசெய்து தவறாக எடுத்துக்காதீங்க. அது வந்து நான் வீடியோவிலேயே நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த் போர்டு சரவணன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.